அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒன் டே ட்ரிப்பாக சென்னையிலேருந்து கிளம்பி நான் வந்து ஏலகிரி கிட்ட உள்ள ஒரு 2 பிளேஸஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து ஒரு ஹாஃப் அ டே நல்லா சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதோடைய டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது, ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, ஒரு சூப்பரான பார்க் இருக்குது, சில்ட்ரன் ப்ளே ஏரியாவோட இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வாக்கபிள். நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போனீங்க அப்படின்னா சூப்பரான அருவி இருக்குங்க. அதுலேயும் நீங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடலாம். நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இடம் ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணி நீங்கள் குளிச்சிடலாங்க. ஸோ இந்த டீட்டெயில் வீடியோ வந்து மேலே டாப்பில் கொடுக்குறேங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா இதுக்கு எப்படி போகிறது, எங்கே ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி இங்கே போகிறப்பே வந்து இன்னும் 2 கோயில் கூட விசிட் பண்ணி போடலாம். அதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் மேலே லன்ச் முடிச்சுட்டு ஏலகிரி ஹில்ஸு மலையில் ஏறினோங்க. ஸோ ஏறி அரை நாளில் நம்ம ஏலகிரி மலையில் என்னெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். நிஜமாகவே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாகவே இந்த மலை மாதிரி ஏறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூட் மேப் போட்டு டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கிட்டே போங்கங்க. அப்படின்னா தான் எங்கெல்லாம் வளைவு வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஸ்லோ பண்ணி கொஞ்சம் பார்த்து நிதானமாக டேர்ன் பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 வளைவுகள் இருந்தது. ரொம்ப ரிஸ்க்காலாம் இல்லைங்க ஓட்டுறதுக்கு. கரெக்டாக அந்த 10வது வளைவை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங்கே இருக்கும். 2 பக்கமும் நல்லா டாலான மரங்கள் இருக்கும். அதாவது இந்த வெயில் காலத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த மே மந்த்து தான் போயிருந்தோம். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க கிளைமேட் அங்கே. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கொஞ்சம் ட்ரிஸ்லாக வேறு ஆகிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்தது கிளைமேட்டு. ஸோ இந்த சம்மர் சீசனில் ஊட்டி கொடைக்கானல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் ஏலகிரி போயிட்டே வரலாம். இங்கேயும் நிறையா ரிசார்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணி கூட இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே நிறையா ரிசார்ட்லாம் இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே மேலே ஏறி போய் சேர்றதுக்கே ஒரு 3:30 அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்க் இருக்கும். பக்கத்துலேயே வந்து போட்டிங் எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்கும். ஸோ அங்கே வெளியவும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் கேம்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய கடைகள் இருந்தது உங்களுக்கு. நீங்கள் இந்த ஏலகிரி மலைக்கு வந்து ஒரு 2 டே ட்ரிப்பாக வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சென்னையிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா வேலூர் கிட்ட 2 முருகன் கோயில் மலை கோயில் காமிச்சிருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு ஹாஃப் டேயில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜலகம்பாறை வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஏலகிரி மலை வந்து ஒரு ஈவினிங் டயத்தில் ஏறி வந்து இங்கே ஏதாவது ரிசார்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் இங்கே சுற்றி பார்க்க இடம் இருக்குங்க. நீங்கள் இந்த ஏலகிரி மலை ஏறும் போதுலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் மேப் போடுறப்ப வந்து ஏலகிரி போட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தாங்க நாங்கள் போட்டிருந்தோம். இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய அட்வென்ச்சர் பார்க்கும் சைடில் இருக்கும் உங்களுக்கு. பெய்டு கேம்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. நிறையா ஒரு விதமான ராட்டினங்கள், அதுக்கப்புறம் நிறையா அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரி ஜிப் லைனு அந்த மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இங்கேயே இருக்கும். அதே மாதிரி நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்குங்க. இந்த மலையில் விளையிற அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு. அதே மாதிரி முன்னாடி என்ட்ரிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்டன் இருக்கும். ஒரு ₹10 ₹20 என்ட்ரி ஃபீ கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் நிறைய செடிகள், மூலிகை செடிகள் இருக்கும். நர்சரி மாதிரி இருக்கும். நீங்கள் செடி வாங்கினா கூட வாங்கிட்டு வரலாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. அத்திப்பழம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ஜெல் ஃப்ரூட் மாதிரி இருந்ததுங்க. பார்க்க இளநி மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஜெல் ஃப்ரூட் மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 கேஜி வந்து ஒரு அரௌண்ட் 250 300 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் எல்லாமே வந்து ஒரு ₹1000 கிட்ட பழமே வாங்கினோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாவல் பழம் இதெல்லாம் இங்கே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம். நீங்கள் வந்து 1 கேஜியை வாங்குறத விட எல்லாமே ஹாஃப் கேஜி வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக விலை வந்து கூட இருக்குது அப்படின்னாலும். படகுத்துறை மற்றும் பூங்கா அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதாங்க. இது வந்து மார்னிங் 7 to ஈவினிங் 7 வரையும் இந்த பார்க் வந்து திறந்துருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஏரி இருக்கும் உங்களுக்கு. என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸுக்கு ₹20, சில்ட்ரன் வந்து 5 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்கணும். ₹10 உங்களுக்கு. இது போக கேமராலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனி காஸ்ட்டுங்க. ₹50 அந்த மாதிரி நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு ஒரு கேமரா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா மொபைல் கேமரா எல்லோரும் வச்சுருப்போம். அதனால ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கலாங்க. உள்ளே நுழைஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெய்டு கேம்ஸ் இருக்குங்க. ஃப்ரீங்கிறது வந்து பசங்களுக்கு வந்து எப்பயும் போல் அஸ்யூஷுவல் ஊஞ்சல், சருகல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இங்கிட்டு வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி ட்ராம்போலின்லாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு.
பெரிய ட்ராம்போலின். அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பாரை வந்து நம்ம எடுக்கணும் அப்படி 20 செகண்ட்ஸ்க்குள்ள வெளியே எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் உபயோகம் இருக்க மாதிரி நிறைய கேம்ஸு, நிறைய ராட்டினங்கள் நல்லா இருக்குங்க. ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது லன்ச்சு, ஸ்நாக்ஸு, ஒன் டே ட்ரிப்பாக போகிறீங்க அப்படின்னா கொண்டு போய் இங்கே உள்ளே உட்காந்து கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ நான் சென்னையில் இருக்கனால பீச்சுக்கு போனால் இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி சென்னையில் இல்லாதவங்க நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பின்னாடி போனீங்க அப்படின்னா இதான் பூங்கனூர் ஏரி. இந்த ஏரி வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டது இல்லைங்க. இது வந்து செயற்கையாக ஒருத்தங்களால் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பின்னாடி அந்த மலையோடு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 டு ஈவினிங் 5:30 PM வரையும் உங்களுக்கு. ஸோ நிறைய விதமான போட்டிங் இருக்குதுங்க. குரூப்பாக போகிற மாதிரி பெடலிங் போட்டு, ஸ்ட்ரீம் போட்டு அந்த மாதிரி நிறைய போட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அங்கேயே அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் ஈவினிங் டயத்தில் போயிருந்தனால இன்னும் 2-3 இடம் பார்க்கணும் அப்படிங்கிறனால இங்கே போட்டிங் போகல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது உங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே நின்று கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு, இங்கே உள்ள அந்த கேம்ஸ் எல்லாத்துலேயுமே குட்டி குழந்தைங்க, எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல், சருகல் அதெல்லாம் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வாங்கிட்டு வந்த பழம் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஸோ குட்டீஸ் விளாட்ற மாதிரியும் நிறையா இருந்ததுங்க. டாய் ட்ரெயினு, அது மாதிரி சின்ன பசங்களுக்கான ஊஞ்சல், சருகல். இதில் வந்து நிறையா எனக்கு ரொம்ப ஆசையானது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஊஞ்சல் சருகலில் வந்து பெரிய பெரிய பசங்களே ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்கங்க. காலேஜ் படிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைங்க, கல்யாணம் ஆனவங்க கூட ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விளாட்றப்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒரு ரிலாக்ஸாக சந்தோஷமாக நம்ம விளாட்றது வந்து அதுவே ஒரு மன நிறைவுங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம வந்து எதையும் யோசிக்காமல் யார் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப அதுவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்க. நான் காமிச்சேன் பாருங்கள், இந்த பிள்ளைங்க குதித்து குதித்து விளாட்றது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. உங்கள் வீட்டில் வந்து ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது இடம் செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாங்க. இங்கே நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ் நிறையா இடம் இருக்குது. நீங்கள் அழகாக ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஒரு போர்வை விரித்து கூட உட்காந்துக்கலாம். அழகாக கொஞ்சம் நேரம் படுக்கிறதுனா கூட அவங்களாம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா இருந்தது அந்த சிலு சிலுன்னு அந்த காற்றுக்கு. வெளியே வந்ததும் சாக்லேட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸு, விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கடையெல்லாம் வந்து ஓவராலாக ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸா இல்லை கிட்ஸு ப்ளே டைமா எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஹாரர் ஹவுஸ்லாம் வச்சுருந்தாங்க. பர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. நான் இங்கேருந்து கொஞ்சம் உடன் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு கிழங்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க, மூட்டு வலிக்கு அப்படின்னு சொல்லி. இது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அட்வென்ச்சர் பார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங் பார்க் வந்து பூட்டிட்டாங்கங்க. இங்கே வந்து ஸ்கைரா என்டர்டெயின்மெண்ட் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருந்தது. இது வந்து நைட்டு பார்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஏற்காடில் வந்து ஒரு தடவை போயிருக்கேங்க. ஸோ இந்த நைட் பார்க்குங்கிறது வந்து மார்னிங் வந்து ஒரு சில அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். அதாவது பேர்ட்ஸ் பார்க்கு, பெட் அனிமல்ஸு அதெல்லாம் வச்சு இருக்கும். நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து இங்கே விளாட்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இதை வந்து 9:30 to 5ங்கிறது நீங்கள் மார்னிங் போகாதீங்க. ஈவினிங் வந்து ஆனால் 6:30க்குன்னு ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு 5:30க்கெலாம் உள்ளே நுழையிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 o'clock போய் நைட் பார்க்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. பெர் பர்சனுக்கு 350 போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து கிட்ஸுக்கெலாம் எடுக்கலைங்க. ஏன்னா ரொம்ப குட்டி பிள்ளைகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வேறு போகிறனால நாங்கள் வந்து பேசி அடல்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்தோம். உள்ளே நுழைஞ்சு நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈவினிங் டைமோடு இருக்கனால உங்களுக்கு இந்த லைட் செட்டிங்லாம் வந்து பார்க்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து இருட்டாயிரும். இருட்டானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடமே அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன் நான் ஒரு 5 o'clockலாம் போக சொல்கிறேன்னா, இந்த பேர்ட்ஸ் பார்க்லாம் வந்து 6:30 வரையும் அலோடுங்க. உங்களுக்கு 6 வரையும் அலோடு. அதனால் நீங்கள் 5க்கு போனீங்கன்னா மார்னிங் பார்க்க வேண்டிய அந்த பெட் அனிமல்ஸு, பேர்ட்ஸ் பார்க்கு இது எல்லாமே ஈவினிங் மட்டுமே நீங்கள் பார்த்துடலாங்க இங்கே. ஸோ இந்த இடம்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதுமே இங்கெல்லாம் கொஞ்சம் விளையாடுறதுக்குலாம் இடம் இருந்ததும் பிள்ளைங்கள்லாம் இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து 6 மணிக்கு மேலே க்ளோஸ்டுன்னு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. இந்த பார்க் வந்து அந்த ஏரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருந்தது. இங்கே 2 பெரிய ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க. இதை வேறு பார்த்து கொஞ்சம் நேரத்தை ஒப்பேற்றிட்டோம் நாங்கள். ஏன்னா அந்த சன்செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பேர்ட்ஸும் கீழே இறங்கி வரமாட்டேதுங்க. ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிட வரமாட்டேது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அத்திப்பழம். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்லாம் அத்திப்பழம் சாப்பிடுவீங்கள்ல, அந்த அத்தி ஃப்ரூட்டு பாருங்கள், அது அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க இங்கே.
அந்த மரத்தை வந்து வெட்டியிருப்பாங்க போல், அது கீழே அவ்வளோ காய் கிடந்தது உங்களுக்கு. ஸோ இந்த பேர்ட்ஸில் போய் நாங்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறோங்க. ஒரு ஆள் கைக்கும் பேர்டு வரமாட்டேது. ஏன்னா 5:30க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இரை தேடி முடித்து கூட்ட போய் அடைஞ்சிருமா. அந்த சன்செட் ஆகிறப்ப அது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கு மேலே இறங்கி வந்து சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஏமாந்துட்டோங்க. உள்ளே போயிருந்து அங்கிட்டு கையை நீட்டுறேன், இங்கிட்டு கையை நீட்டுறோம். எல்லோரும் வந்து சரி 1, 2 வந்து சாப்பிடுது. பட் கையில் உட்கார மாட்டேது. நான் வந்து இதே மாதிரி ஏலகிரியிலே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தப்ப இன்னொரு பார்க் போயிருந்தோம். பட் இந்த பார்க்கில் அந்த பார்க் பேர் நேம் ஞாபகம் இல்லை. அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து சூப்பராக இருந்ததுங்க. பெரிய பெரிய பேரட், அந்த பெரிய பேரட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தோளில் உட்காந்துக்கிடுச்சு. உட்காந்துட்டு என் கம்மலை நோண்டுறது, என்னோடய செயினை கடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன் அப்போ. இப்போ வந்து எப்படி இல்லாமல் வளைச்சி வளைச்சி கொடுத்து பார்த்தோம். எந்த பறவையும் எங்களை சீண்டவே இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதை கம்பல் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அது வந்து கடிச்சு வச்சுருதுங்க நம்ம கையை. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நினச்சி கடிச்சு வச்சுருது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போதுல ஈவினிங் வந்து ஒரு 6:05 ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அந்த இருட்டுருச்சு அப்படின்னதுமே அந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இந்த பெரிய பறவைலாம் வந்து அழகாக எல்லார்கிட்டே உட்காருமா. ஆனால் இது இறங்கி கூட வரலங்க எங்களை பார்த்து. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பறவை என் பையன் கையில் வந்து உட்காந்ததுங்க. உடனே எல்லோரும் நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன்னு. ஆனால் அந்த பறவை வந்து என் பையன் கையில் வந்து மற்றவங்க கையெல்லாமே வந்து கடிச்சு கடிச்சு தான் விட்டுட்டு இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்லாம் வந்து தனியாக நீங்கள் போனீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து பெர் பர்சனுக்கு 75, 80, 100 அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த பறவை என் கையில் வந்து உட்காந்துருச்சு. ஒரு கால் மணி நேரம் உள்ள ஒரு 6:15, 6:20 தாங்க. அவங்க அதுக்குள்ளே இல்லை 6 மணிக்கே பூட்டிடுவோம், சரி நீங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த இருட்ட ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த இடம். சுற்றி பாருங்கள், எல்லா பக்கமும் அந்த லைட் செட்டிங்கோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஏதோ ஒரு புது உலகத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ உள்ளே நுழையிறதுக்கு ஒரு ஆளுக்கு நாங்கள் 350 ருப்பீஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பட் இங்கே இருந்த அந்த 3 ஹவர்ஸ் வந்து நாங்கள் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நானே வந்து சின்ன குழந்த மாதிரி ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி நிறையா பிளேசஸ் இருந்ததுங்க. இங்கே வச்சு ஃபோட்டோ எடுங்க, அங்கே வச்சு ஃபோட்டோ எடுங்க, என்னைய ஃபோட்டோ எடுங்க, உன்னைய ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி நல்லா சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு எல்லாத்துலேயும் டிபி போடணும்னா வைக்கிற மாதிரி அத்தனை ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரொட்டேட்டிங் இதில் உட்காந்துருந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல். நம்ம ஒரு 10 நிமிஷம் இங்கேயே ஒரு ஆட்டத்தை போட்டோங்க. அதே மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருந்தது. அதுலேயும் ஏறி ஆடிட்டு சின்னாள் பெரியாள்னு எல்லாருமே உட்காரலாம் அப்படின்னாங்க. அப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டு இங்கே பாட்டு போட்டிருந்தாங்க. ஸோ குட்டீஸ்லாம் இங்கே கேம்ப் ஃபயர் முன்னாடி கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிஜே நடந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிஜே. அவங்களுக்கு சூப்பர் லேட்டஸ்ட் சாங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இங்கே தாங்க உங்களுக்கு வந்து ஒரு லைட் ஷோவும் இருந்தது. ஸோ இந்த லைட் ஷோக்கு உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோப்பு நுரை அதை வந்து போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாட்டு போடுறாங்க. செமையாக டான்ஸுங்க. ஒரு அரை மணி நேரம் இங்கேயே ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அப்புறம் இது வந்து வாக்கிங் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கலராக நிறையா லைட்ஸு, அப்புறம் குட்டீஸ் விளாட்ற மாதிரி நிறையா ட்ராம்போலின் அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பக்கம் இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோப் வாக்கு, மேலே அந்த ரோப்பு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஏறலாம் அப்படின்னாங்க. ஸோ இதுலேயும் ஏறி இறங்கி ஒரு பெரிய சாகசத்தை செஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி கலராக லைட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நைட் பார்க் அப்படிங்கிறது வந்து ஏதோ வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்ததுங்க. இதில் வந்து ஒரு வாக் வந்து அப்படியே உள்ளே நடந்து வர்றப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ நம்ம தான் பெரிய விஐபி மாதிரி அந்த பார்க்கே வந்து சுற்றி வந்தோங்க. ஸோ மார்னிங் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். பட் உங்களால் வந்து இந்த லைட் வெளிச்சத்தை வந்து ரசிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஈவினிங் பார்க்காக நீங்கள் வாங்க. நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒன் டே இங்கேயே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஜலகம்பரை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இங்கே வந்து ரூம் ஏதாவது ரிசார்ட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா போயிட்டு நைட் பார்க்கு இந்த பார்க் வாங்கங்க. ஒரு 5 o'clock போல் கனெக்ட் பண்ணி வந்துடுங்க. வந்து இங்கே தாராளமாக ஒரு 2.5 hours to 3 hours நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நிறைய ஃபன் கேம்ஸும் இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஃபன் கேம்லலாம் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். பால் போடுற மாதிரி கேம்ஸ் இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுங்க அவங்களுக்கு.
ஸோ இதெல்லாம் நீங்கள் விளாண்டுட்டு ரிலாக்ஸாக நைட்டு டின்னர் முடித்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து அந்த போட்டிங் போகிறது. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் சுவாமி மலைன்னு ஒரு இருக்குங்க. அங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும். ஸோ இங்கேயே இன்னும் பார்க்க வேண்டியதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது உங்களுக்கு. மார்னிங்கில் வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் சின்னதாக 2-3 பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து மறுநாள் நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 4:35 போல் இறங்கிட்டிங்கன்னா, அதாவது சன்செட்டுக்கு முன்னாடி நீங்கள் மலையை விட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா நாங்கள் இப்போ கிளம்புறப்ப இங்கேருந்து இந்த பார்க்லேருந்தே கிளம்புறப்ப எனக்கு வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஸோ 8:30க்கு அப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபுட்டு எதுவும் அந்தளவுக்கு இல்லைங்க மேலே ஏலகிரியில். ஸோ நாங்கள் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஒரு 20 to அரை மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக தாங்க இறங்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து ரிட்டன் நாங்கள் இறங்குறப்ப எடுத்தது. அந்த இருட்டாக இருந்தது. ஆனால் மேலேருந்து கீழே உள்ள அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்குனோங்க நாங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸு இங்கே நிறையா அட்வென்ச்சருக்கு நிறையா இருந்தது. ஸோ எல்லாமே எங்கள் கிட்ஸோடு சேர்ந்து நாங்கள் சூப்பராக இந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஸோ நீங்கள் சென்னை தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 டே ட்ரிப்பாவது இங்கே போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் வந்து பட்ஜெட் வைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய செலவுலாம் கிடையாதுங்க இங்கே. ஏன்னா இங்கே இப்போ தீம் பார்க்கே போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 850லேருந்து 950 ருபீஸ் வந்து ஆகுது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 350 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒர்த்துனே தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இவ்வளோ லைட் செட்டிங்கோடு நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் அந்த லைட் பார்த்துட்டே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மலையிலேருந்து கீழே இறங்குறப்ப ஒரு 1/2 hour நமக்கு. பட் ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கணும். சூப்பரான டே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தோங்க. ஸோ இந்த ஏலகிரியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக சென்னைக்கு வர்றப்ப நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒருக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து பக்கத்தில் தாங்க. அதே மாதிரி பெங்களூரில் இருக்கீங்கனாலும் அவங்களுக்கும் பக்கம்தான். சேலம், பெங்களூர் அங்கிட்டிருந்து இங்கே வர்றது பக்கம்தான் உங்களுக்கு. உங்களுக்கு சென்னையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கோயில் வீடியோவில் தாங்க உங்களை சந்திக்கிறேன். அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.